2026 சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு, கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். எப்படியோ நிறைய செலவு பண்ண போறீங்க. அத உருப்படியா பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சிக்கு பின்னாடி அவர் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை காணப் போகிறார். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், கார், வாகனங்கள் இதை பெருக்கிக் கொள்ளுகின்ற எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வேலைக்கு போறவங்க, இல்ல ஒரு தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சக்சஸ குடுக்கும். ஆனா, பெரிய பொறுப்புகளில், பெரிய பதவிகளில், பெரிய பொறுப்பான இடங்கள்ல உட்கார்ந்து கையெழுத்து போடக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அதிகார தோரணை உடையவர்களுக்கு, ரொம்ப மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடைஞ்சல் சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாததாக முன்னாடி நிக்கும். இத உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள வச்சு, இல்ல உண்மையான பாதையில் போகின்ற அந்த தர்மத்தை பின்பற்றி நீங்கள் கடைப்பிடித்து தப்பிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதேபோல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே நான் பொது பலன்ல சொன்னேன். எப்படி பார்த்தாலும் உங்கள் உடனிருந்தவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு. அது சாதாரணமாக வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நீங்க அரசியல்வாதி, அரசியல், அதிகார தோரணை எங்க இருந்தாலும், உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பாடாப்படுத்துகிற காட்சிகள கண்டிப்பா இந்த வருஷத்துல பார்ப்பீங்க. இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். அதேபோல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 12க்கு வருகிறார். இத கொஞ்சம் தான தர்மங்கள் போனா போகுதுன்னு விட்டுட்டு புறப்படுறவங்க நிம்மதியா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறோம். ரூ. 100 காணாம போச்சு, இல்ல அவன் குடுக்காம விட்டுட்டான். நிம்மதியா 900 எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். ரொம்ப கணக்கு போட்டு, ரொம்ப பிளான் பண்ணி போக ஆரம்பிச்சீங்கன்னா, இருக்கக்கூடிய மன நிம்மதிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக வந்துரும். குறிப்பாக குடும்ப சூழ்நிலைகள்ல கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில், குடும்ப வாழ்க்கை, கணவன், மனைவி, குடும்ப உறவு இதில் ஒரு மல்லு கட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் அம்மா மேடம் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அப்படியே மேலோட்டமாக தள்ளிக்கிட்டு போகிறவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காது.